ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகள் நம்ம குடல்ல இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்களை மட்டும் அழிக்காதுங்க, கூடவே சேர்த்து நல்ல பாக்டீரியாக்களையும் அழிச்சிரும். அப்போ குடல் ஆரோக்கியம் சரியில்லாம போகுமா? ஆட்டோமேட்டிக்கா உங்க ஹார்மோன் சுழற்சி வந்து சீர்கேடு அடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இர்ரெகுலர் பீரியட்ஸும் அது தொடர்ந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து லாஸ்டா நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பதப்படுத்தப்பட்ட உணவுகள், அதாவது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் சேர்ந்த உணவுகள். இன்னைக்கு நம்ம வந்து கேக்கு, பிரெட்டு, பிஸ்கெட்ஸு, மஃபின்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தான் நமக்கு இன்னைக்கு ஸ்நாக்ஸாக இருக்கு. ஸோ நம்மள அறியாம வந்து அதை நாடி போயிடுறோம். ஒரு பேக்கரிக்கு போகும்போது அதை சாப்பிட்றோம். இதுல எல்லாமே ரைசிங் ஏஜென்ட்ஸு, நிறைய வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் சேர்ந்துருக்கு. இப்போ 12 நாள் 15 நாள் கெடாம ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு அதுல ப்ரிசர்வேட்டிவ் கலக்கப்பட்டிருக்கும். இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாமே குடல்ல இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்களுக்கு உணவாக மாறும். அப்ப கெட்ட பாக்டீரியாக்களோட விகிதம் அதிகமாகும் பொழுது நம்ம கட் மைக்ரோபியமோட பேலன்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அதிகமாகும். அது தொடர்ந்தும் பீரியட்ஸ் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து பதப்படுத்தப்பட்ட ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்த உணவுகள் அப்படின்னு தெரிஞ்சாலே அதை அவாய்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ குடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நல்ல புரதம் சார்ந்த விஷயங்களும், இயற்கையாக விளைந்த காய்கறிகள் அதிகமாக சேர்த்துக்கிறதும், நல்ல உங்களுக்கு நார்ச்சத்துள்ள உணவுகளை 30-40% எடுத்துக்கிறதும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே சமயம் ஆன்டிபயோட்டிக்ஸ் அடிக்கடி எடுத்துக்கிறதும், பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அடிக்கடி எடுத்துக்கிறதும், டீ காஃபி அடிக்கடி குடிக்கிற பழக்கத்தையும் குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே கெட்ட பாக்டீரியாக்களோட விகிதம் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஆட்டோமேட்டிக்காக குடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஹார்மோன் சுழற்சியும் சீராக இருக்கும்.